நடுவில் நாம் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய அருட்கொடை இந்த காற்று. தென்றலாக இருக்கிற போது, போதுமான அளவு காற்றாக இருக்கிற போது ரசனைக்குரிய இது, புயலாக மாறுகிற போது என்னவாக ஆகிறது என்பதற்கு இந்த மரங்களுடைய ஒவ்வொரு அசைவும் கூட தென்றல், புயல் என்ற அத்தாட்சியாக விரித்து கிடக்கிறது. உப்புமா கிண்டுவதற்கான பணிகள், இவற்றுக்கு நடுவே சூழ்கொண்ட மேகங்களை ரசித்து அவற்றோடு பேசியபடியான உரையாடல், இவற்றுக்கு நடுவாக எளிய மக்களுக்கு அப்போதைக்கு ருசிக்கல்ல பசிக்கான உணவு என்பதைப் போல இவற்றை தயார் செய்தோம். ஒவ்வொரு ஜீவராசிகளும் நமக்கு படிப்பினைகளை கற்பித்து தந்தன. மதிய உணவு, பிறகு இரவு உணவு என்று 1500 மக்களுக்கான உணவு அன்றைய பொழுது தயாராகி கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. நாம் சிறிய அளவு 2 சப்பாத்தி தான் ஒருத்தருக்கு அப்படின்னு திட்டமிட்டு கொடுத்தோம். காரணம் என்ன அப்படின்னா, சிறிய உணவு பசிக்கானது, நிறைவான உணவு என்பது நோக்கி இந்த வேலை இல்லை அப்படின்னு நம்ம யோசித்தோம். அது பிறகு 600 லிட்டர் பால் முதல் கட்டமாக இவற்றை பெற்றோம். இவை எப்படி கொண்டு போய் சேர்க்கப்படுவது அப்படிங்கும்போது அதற்கான திட்டமிடல்கள் அன்றைய இரவு பொழுது முழுவதும் நீட்டித்தது. எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அன்றைக்கு வீடு வந்து சேருவதற்கு கிட்டத்தட்ட இரவு 1 மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சு. அந்த ப்ரெட்டு பொட்டலங்கள் 1000 பொட்டலங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம். 33,000 ரூபாய் ப்ரெட்டுக்கு மட்டும். அவையெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்து நம்மளோட வாலண்டியர்ஸ் தான், சகோதரிகள். வண்டி கிழிந்திருந்த போதும் கூட உள்ளம் கிழியாமல் அவர்கள் அதிகாலை பொழுதில் ஃபஜ்ர் முடித்த கையோடு வந்து இந்த பணிகளை செய்தது. சுபஹானல்லாஹ். நிச்சயமாக இவர்களுக்கு இறைவன் துணை நிற்கிறான் என்பது போல நம்முடைய படை செயல்பட்டது. சகோதரிகளின் படை அப்படி தான் சொல்லணும். ஒவ்வொரு வேலையின் ஊடாகவும் அவர்களுடைய டெடிக்கேஷன் அப்படிங்கிற விஷயம் நம்முடைய உள்ளத்தை நிறைத்தது. என்னென்ன வண்டிகள் இருந்ததோ அவற்றில் நிரப்பிக்கொண்டு நம்முடைய இந்த களப்பணியை தொடங்கினோம். இவையெல்லாம் பெரும்பாலும் பெண்களோடு, சகோதரிகளோடு நாம் செய்கிறோம் அப்படிங்கிறதும், பசித்த நேரத்தில் ஒருத்தருக்கு இது போய் சேருது அப்படிங்கிறதும், அதுவும் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணீர் கட்டி கொண்டு நடந்து வெளியே வரவும் முடியலை, உள்ளே சாமானியமாக போகவும் முடியலைங்கிறதுக்கு நடுவுலலாம் நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள் பயணப்பட்டு உள்ளே போய் அவர்களிடம் உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்தது தான் ரொம்ப நிகழ்ச்சி. அதில் ஒரு குட்டி பையன் அவனுக்கு கிடைத்தவற்றை அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு தண்ணீரில் நடந்து கொண்டு அவன் போய் கொடுத்தது எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்படி இந்த பணிகளில் கணவன் மனைவியாகவும் சேர்ந்து இவர்களெல்லாம் வேலை செய்து கொண்டது பாக்கியம் பெற்றார்கள். அவர்களோடு இந்த உணர்வை பகிர்ந்து கொள்வது என்பது இறைவன் நம்மக்கிட்ட கட்டளை. எப்போதுமே எளிய மக்களோடு உடன் நிற்போம், எளிய மக்களுக்காக யோசிப்போம், எளிய மக்களினுடைய சிறு புன்னகைக்காக வேலை செய்வோம். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் நம் உணவு பகிர்வோம்.